ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதை தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொன்ன மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். அதை நாம் கேட்பதற்கு முன்பு இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியான கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மலை பிரசங்கம் என்பது ரொம்ப விசேஷமானது. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாய் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கமாகும். இந்த மலை பிரசங்கத்தில் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த 7ஆம் அதிகாரத்தில் 3 விதமான ஓமைகளை ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று, 2 விதமான வாசல்களை குறித்து பேசுகிறார். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். 2வது, 2 விதமான மரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நல்ல மரம், கெட்ட மரம். நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரம், நல்ல கனி கொடாத கெட்ட மரம் என்று 2 விதமான மரத்தை குறித்து பேசுகிறார். இந்த 2 விஷயத்தை சொல்லிட்டு 3வது ஓமைத்தான் 2 பேர் வீடு கட்டின விதத்தை குறித்து பேசுகிறார். 2 பேர் வீடு கட்டினவர்கள், ஒருவன் புத்தி உள்ளவன், இன்னொருவன் புத்தி இல்லாதவன் என்று இந்த ஓமை குறித்து பேசுகிறார். அதாவது ஆண்டவர் சொன்ன ஓமை என்னன்னா, இந்த அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தை அநேக காரியத்தை போதித்து விட்டு கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாகப்படுவான். அவன் கன்மலை மேல் தன் அஸ்திவாரத்தை அவன் கட்டுகிறான். பெருமழை வந்தாலும், பெரும் வெள்ளம் வந்தாலும், பெரும் காற்றடித்தாலும் அந்த வீடு நிலைத்திருக்கிறது, அழியவில்லை. அதே நேரத்தில் புத்தி இல்லாத மனுஷனை குறித்து கர்த்தர் சொல்றாருங்க, அந்த மனிதன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கவன் எவனோ அவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். பெரும் காற்று, பெருவெள்ளம், பெருமழை வந்த பொழுது அந்த வீடு முழுவதும் அது விழுந்து அழிந்து போய்விட்டது என்று ஆண்டவர் புத்தி உள்ள மனுஷன் கட்டின வீடும் புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஓமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் கட்டின வீட்டை குறித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒரு வீடு அது அழியாமல் இருப்பதற்கு அஸ்திவாரம் முக்கியம். அதை நல்லா கவனிக்கணும். நம்ம உறுதியான அஸ்திவாரம் கொண்ட வீடு தான் எந்த சோதனைக்கும் தப்பிக்கொள்ளும், அழியாது. அதை போல உறுதியான அஸ்திபாரம் உள்ள வீடு தான், வாழ்க்கை தான் எந்த சோதனைக்கு நிற்கும். நல்லா மனசில் வைக்கணுங்க.
உறுதியான அஸ்திவாரம் உள்ள ஒரு வீடு தான் எந்த சோதனைக்கு நிற்கும். அதே போல உறுதியான அஸ்திவாரம் உள்ள வாழ்க்கை தான் எந்த சோதனை வந்தாலும் நிலைச்சிருக்கும். ஆகவே அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அவன்தான் புத்தியுள்ள மனுஷன், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் ஆழமான ஒரு போதனை சொல்றார். ஆண்டோடைய போதனை என்ன? ஸ்தோத்திரம். ஆண்டோடைய போதனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கூறுவதை செவி கொடுத்து கேட்கிறவன், அது ரொம்ப முக்கியங்க. அதை விட முக்கியம் கேட்டதின்படி செயல்படுகிறவன் இல்லையா? கேட்கிறதும் கேட்டதின்படி செயல்படுவதும், இதுல தாங்க புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன் அப்படின்னு ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறாரு. சிலர் இருக்கிறார்கள் நல்லா கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க. நிறைய கிறிஸ்தவர்களை பாருங்க, நிறைய பிரசங்களை கேட்பாங்க, செய்திகளை கேட்பாங்க, அது ஒரு கூட்டம். ஆனால் ஆண்டவர் ரெண்டா எப்படி பிரிக்கிறாருங்க? அதை கேட்டதின்படி செயல்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கேட்பது மாத்திரமல்ல, கேட்டதின்படி செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லி இந்த நாளிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஸ்தோத்திரம். சுருக்கமாக சொல்ல போனால், அறிவு செயலாக மாற வேண்டும். நாம் பெற்றுக்கொடும் வேத அறிவு பயன்பாட்டுக்கு வர வேண்டும், செயலாக மாற வேண்டும். அப்போதான் வாழ்க்கை உறுதியா இருக்கும். அவருடைய வாழ்க்கை தான் அஸ்திபாரம் உள்ள வாழ்க்கையா இருக்கும். எந்த கஷ்ட நஷ்டம் பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, சாத்தா சோதனையோ மனுஷ சோதனையோ எந்த சோதனை வந்தாலும் அவர்கள் தான் நிற்பார்கள். அவைதான் சொன்ன, நாம் பெற்றுக்கொள்கிற அறிவு அது செயலாக மாற வேண்டும், பயன்பாட்டுக்கு வர வேண்டும். யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றாருங்க, நாம் கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். வாசிக்கலாமா? யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவளாய் இருங்கள். கேட்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்கள். இப்போ நம்ம ஒரு டாக்டர் இடத்துல போறோம்னா, டாக்டர் சொல்றத நல்லா கேட்கிறோம், அதோட கதை முடியுதில்ல. அதன்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. வியாதி பலகீன நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், நல்ல ஆயுசை பெற்றுக்கொள்கிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். டாக்டர்கிட்ட போய் நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு அவர் சொன்னபடி செய்யல, அவர் சொன்ன அந்த பிரிஸ்கிரிப்ஷன் படி மாத்திரை வாங்கி சாப்பிடல, பயிற்சி பண்ணலை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ டாக்டர் சொன்னதை கேட்டு அதன்படி செயல்படும் பொழுதுதான் ஒரு சரீரத்துக்கு ஆரோக்கியம். அதே போல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை கேட்டு அதன்படி செய்யும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் மாறுகிறான். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனுக்கு தேவை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்வதுதான். அதைத்தான் கர்த்தர் இங்க ஆழமா போதிக்கிறார். நல்லா கவனிக்கணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல மிக பெரிய ஒரு அவல நிலை என்னன்னா, கேட்கிற மக்கள் இருக்கிறார்கள், சந்தேகமே கிடையாதுங்க. ஆனால் அதன்படி எத்தனை பேர் செய்கிறோம் அப்படின்னா, கேட்டதன்படி கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள்தான் புத்தி உள்ளவர்கள், அவர்கள்தான் கண்மலை மேல் வீட்டை கட்டினவர்கள். அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும், போராட்டம் நஷ்டம் இழப்பு வந்தாலும் அவர்கள் எந்த சோதனைக்கு நிற்பார்கள். அஸ்திபாரமுள்ள வாழ்க்கை உடையவர்கள், அவர்கள்தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்கள். அதைத்தான் கர்த்தர் இங்க போதிக்கிறார்கள். இந்த கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலில் தான் நமது ஆசீர்வாதம் அடங்கி இருக்குது. நமது அஸ்திபாரம் அதுதான். உபாகம் 28 குறித்து நிறைய பேசுறோமே, 1-14 வசனம் இல்லையா? நிறைய வசனம் நீங்க ஆரம்பத்திலேருந்து வாசித்து பாருங்க. நீங்க பட்டணத்துக்கு உள்ளேயும் ஆசீர்வாதம், வெளியே ஆசீர்வாதம், போகும்போது ஆசீர்வாதம், வரும்போது ஆசீர்வாதம். நீ கைவிட்டு எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாவா. அப்ப எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா கீழ்ப்படிதலில் இருக்கிறது. இப்போ வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 28 1-2 வசனம்.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது எப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப இத்தனை ஆசீர்வாதம். எனவே கேட்பது போதாது, அதன்படி செயல்படுவதே நமக்கு தேவையானது என்பதை ஆண்டவர் இங்கு ஆழமாக நமக்கு போதிக்கிறார். மலை பிரசங்கத்தினுடைய இறுதி பகுதியிலே ஆண்டவர் இதை போதிக்கிறார்னா எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியம் இது இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியில் முடிந்த 7 வார்த்தை எவ்வளோ முக்கியம். அதே போல் இந்த மலை பிரசங்கத்தில் கடைசியில் அதை சொல்கிறாருங்க என்றால் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சத்தியம். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எல்லாம் கேட்கணுங்க. ஆக 2 விதமான மனிதர்கள், 2 விதமான வீட்டை கட்டின 2 மனிதர்கள், ஒருவன் புத்தி உள்ளவன், இன்னொருவன் புத்தி இல்லாதவன். இதை குறித்து இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதில் முதல் குறிப்பு நம்பிக்கை என்னும் பாறை, நம்பிக்கை என்னும் கண்மலை அல்லது நம்பிக்கை என்னும் பாறை. இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 கொஞ்சம் பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2 விதமான வாசலை குறித்து ஆண்டவர் பேசிவிட்டு இப்போ இந்த 2 விதமான வீடு கட்டுற மனிதனை குறித்து பேசுகிறார். 2 விதமான வாசல், இடுக்கமான வாசல், ஜீவனுக்கு போகக்கூடிய இடுக்கமான வாசல், கேட்டுக்கு போகக்கூடிய விசாலமான வாசல். இந்த 2 வாசல்களிலே நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்டுட்டு இப்போ இந்த 2 மனிதர் குறித்து பேசுகிறார். கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டின புத்தி உள்ள மனுஷன், மணல் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டின புத்தி இல்லாத மனுஷன். இந்த 2 மனிதர்களில் நீங்கள் யாரை போல இருக்க போகிறீர்கள்? முதல்ல சொல்றாரு நீங்கள் எந்த வாசலை தெரிந்து கொள்ள போறீங்க. இப்போ சொல்றாரு எந்த மனிதர்களை போல இருக்க போகிறீர்கள். இந்த கேள்வி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், அது ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ, இந்த 2 மனிதர்களில் யாரை போல இருக்க போகிறீர்கள் அப்படி ஆண்டவர் ஆழமா மலை பிரசங்கத்தின் கடைசியில் கேட்கிற கேள்வி நம் இருதயத்தில் ஆணி அறைந்தது போல. இதை மனதில் வச்சுதான் நம்ம பதில் சொல்லணும். நாம் யாரை போல் இருக்கிறோம், யாரை போல் இருக்க இயேசுநாதர் விரும்புகிறார். நான் தியானித்த பொழுது இந்த 2 மனிதர்கள் குறித்து பார்க்கும் பொழுது இந்த 2 மனிதர்களும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பேரும் ஒரே இடத்திலே தான் தங்கள் வீட்டை கட்டியிருக்கிறார். எப்படி கேட்டீங்கன்னா பெரு மழை வந்தது, பெரு வெள்ளம் வந்தது, காற்று வீசியது, அப்பொழுது ஒரு வீடு அடிந்தது, இன்னொரு வீடு நிலையிருக்கிறது. அப்படின்னா ஒரே நேரத்தில் தான் 2 வீட்டுக்கும் சோதனை வந்திருக்குது. பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழைங்கிறது ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது. ஒரே நேரத்தில் தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வீடு நிற்குது, ஒரு வீடு அழிஞ்சு போகுது என்றால் ஒரே பகுதியில் இவர்கள் வீட்டை கட்டினவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஓமையை நம்ம அப்படி எடுக்கணும் என்றால் இதன் அர்த்தம் என்ன? எல்லா கிறிஸ்தவர்களுக்கு அது சொல்றாரு மட்டுமல்ல, ஒரே சபையை சேர்ந்தவர்கள், ஒரே சபையை சேர்ந்த போதகரின் பேச்சை கேட்கிறவர்கள், அவர்களிலே புத்தி உள்ளவர்கள் யார், புத்தி இல்லாதவர்கள் யார்? அதுதான் நமக்கு கேள்வி. நீங்கள் எந்த சபைக்கு போறீங்கிறது முக்கியம் அல்ல, யாருடைய போதகத்தை கேட்க முக்கியம் அல்ல. ஆனால் சபைக்குற்றவர்களாக இருக்கிறீங்க, அந்த போதகர் போதிக்கிற போதனை கேட்குறீங்க, நல்லது. அதன்படி எத்தனை பேர் செயல்படுகிறோம், அதுதாங்க ரொம்ப முக்கியம் நமக்கு, இல்லையா? கிறிஸ்தவர்களுக்காக கர்த்தர் சொன்னது அது. மலை பிரசங்கமே யாருக்குன்னா ஏதோ புறஜாதிகளுக்கு அல்ல, புற இனத்தவருக்கு அல்ல,
அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொன்னது, சீசர்களுக்கு சொன்னது. ஆகவே ஒரே இடத்துல தான் கட்டியிருக்கிறாங்க என்றால் கிறிஸ்தவர்களை குறிக்கிறது, ஒரே சபைக்குட்பட்டவர்களை குறிக்கிறது. ஒரே சபைன்னு சொன்னா பற்றியுள்ள சபை சொல்லல, சபைக்குட்பட்டவர்கள். அவர்கள் கேட்ட போதனைகள், இதுல கேட்டதின்படி யார் செயல்படுகிறார்கள், அதுதாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் மத்த 25 அதிகாரத்தை வந்தீங்கன்னா 10 கன்னிகள் குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் தான் மணவாளனை வரவேற்க போறாங்க, ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்களை வேறுபடுத்தி காட்டுவது எது? ஆயத்தமாய் இருந்தவர்கள் யார், ஆயத்தமாய் இல்லாதவர்கள் யார். மணவாளனை வரவேற்க போகும் பொழுது தீவெட்டியோடு எண்ணெயை கொண்டு போனவர்கள் புத்தி உள்ள கன்னிகைகள், எண்ணெயை கொண்டு போகாத புத்தி இல்லாத கன்னிகைகள். ஒரே ஒரு சேர்ந்தவங்க தான். அந்த மணவாளன் வரவேற்கத்தான் எல்லாம் போனாங்க, ஒரே ஊர்வலம் தான். ஆனா அவர்களை வித்தியாசப்படுத்தி புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத காண்பித்தது ஆயத்தமா இருந்தது பொறுத்து தான். ஆயத்தம் இல்லைன்னா அவர்கள் புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தத்தோடு இருந்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் மணவாளனோடு வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள். அப்படின்னா நாம் கிறிஸ்தவர்கள், சபைக்குட்பட்டவர்கள், வசனத்தை தவறாம கேட்கிறவங்க, நம்ம கேட்டு அதன்படி செய்கிறோமா என்கிற கேள்வி ஆழமா நம் இருதயத்தில் நிறுத்தணும். இதை நான் வாசித்த பொழுது இந்த பெருமழை அப்படிங்கிறது கூரையை தாக்குகிறது, பெருவெள்ளம் என்பது அஸ்திவாரத்தை தாக்குகிறது, காற்று பெரும் காற்று என்பது முழுவதும் வீட்டையே தாக்கக்கூடியது. இந்த 3 விதமான ஆபத்து இருக்கு பாருங்க. கூரைக்கு ஆபத்து, அஸ்திவாரத்துக்கு ஆபத்து, வீட்டுக்கே ஆபத்து. இப்படிப்பட்ட ஆபத்துகள் நமக்கு உண்டு. உலகம், மாம்சம், பிசாசு நமக்கு அவைகள் மூலம் போராட்டம் உண்டு. இதுதான் 3 எதிரிகள் நமக்கு. இந்த உலகம், மாம்சம், பிசாசு, இந்த 3 விதமான எதிரிகள் மத்தியிலே நின்று வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவர் சொல்வதன்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். எந்த சோதனைக்கும் அவர்கள் தாக்கு பிடிப்பாங்க, நிலைத்திருப்பாங்க, அந்த வீடு அழியாதது. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுவது எத்தனை ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கண்மலையின் மேல் அப்படி வாசிக்கலாமா? 24, 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷன்னா இந்த கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இல்லையா? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனம் நம்ம எல்லாரும் நல்லா தெரியும், வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்து. ஆக இந்த பாறை என்பது, கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதை நான் விளக்குவதற்கு சுவிசேஷத்தில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், 16 அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வதில்லை. இந்த பகுதியை கவனிச்சீங்கன்னா இந்த கண்மலைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். வேதாகமத்திலேயே பழைய ஏற்பாட்டோடு பார்த்தீங்கன்னா கண்மலை என்பது தேவனை குறிக்கிற வார்த்தை. நீங்கள் 2 வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 32:4 முதல்ல வாசிங்க. 32:4 உபாகமம்.
அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அப்போ தேவன் யாருன்னா கன்மலை. அப்புறம் இன்னொரு சங்கீதம் 18:2 கூட வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். கர்த்தர் என் கன்மலை. அதே சங்கீதத்துல 31 கூட வாசிப்போம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார்? பாத்தீங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு உருவகமாக சொல்லப்பட்டது அவர் கன்மலை. அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான இந்த வார்த்தை அந்த கன்மலை கிறிஸ்து. இப்போ மத்தேயு 16:18 ஏன் வாசிக்க சொன்னா, அதுல 2 பகுதியாக அதை பார்க்கணுங்க. ஒன்று என்னன்னா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், அது ஒரு பகுதி. 2வது பகுதி இந்த கல்லின் மேல், 2வது பகுதி. இதை கவனிக்கணும். நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படி சொல்றாரு. அந்த பேதுரு என்பதற்கு பெட்ரோஸ் அப்படின்னு அர்த்தங்க. மூல பாஷையில் கிரேக்கத்தில் பெட்ரோஸ். பெட்ரோஸ் என்றால் ஒரு கல் அப்படின்னு அர்த்தம். எஸ், ஸ்டோன் அப்படின்னு அர்த்தங்க. இந்த கல் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல் என்பது பெரிய பாறை குறிக்கிறது. அதுக்கு பெட்ரா அப்படின்னு வருதுங்க. பெட்ரோஸ் வேற, பெட்ரா வேற. பெட்ரா என்றால் பெரிய பாறை, இது இயேசுவை குறிக்கிறது. ஆக பெட்ரோஸ் என்பது கல், அது பேதுருவை குறிக்கிறது. பெட்ரா என்பது பாறை, இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பாறையாகி என் மேல் ஜீவனுள்ள கல்லை போல, சீமோன் பேதுருவே உன்னை போல ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிற, ஆக பிள்ளைகளை கொண்டு கட்டப்படுகிற இந்த சபையை சோத்திரம் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படி சொல்றாரு. என் மேல் அஸ்திவாரம் போட்டு ஜீவனுள்ள கற்களா இருக்க உங்களை கொண்டு கட்டப்படுகிற, உங்களை போல இருக்கிற கட்டப்படுகிற எந்த சபையா இருக்கட்டும், அதை அசைக்க முடியாது, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் திட்டமா சொன்னார். இதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2:5-6 கொஞ்சம் வாசிங்களேன். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அப்படி ஜீவனுள்ள கற்களை போல் இருக்கிற அப்படின்னா, நாம் எல்லாம் ஜீவனுள்ள கற்கள். நமது ஆண்டவர் இயேசுவே அஸ்திவாரம், அவரே கன்மலை, அவரே பாறை. அவர் மேல் கட்டப்பட்ட சபை அழிக்க யாராலும் கூடாது அப்படின்னா இந்த இடத்துல கன்மலை கிறிஸ்து. அதுக்கு தான் இவ்வளவு விளக்க சொன்னங்க நான். அப்படின்னா கன்மலையாகிய கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசிக்கிற மக்கள், அவர்கள் எந்த சோதனைக்கு நிற்பாங்க, அவர்களை அழிக்க எந்த சக்தியால முடியாது. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை தாங்க கன்மலை மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை வீடு. அந்த வீட்டை அழிக்க எந்த சக்தியிடம் இல்லை. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்க அஸ்திவாரம் என்ன? பணமா அல்லது மனுஷனா, பதவியா அல்லது அழகா, அந்தஸ்தா? நல்லா கவனிக்கணுங்க. சிலருக்கு பாருங்க, கிறிஸ்தவ அவர்களுக்கு அஸ்திவாரமே பணம் தான். பணம் இருந்தா போது சாதிச்சாலும் நினைக்கிறாங்க. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் தான், எல்லா நேரத்துக்கும் உதவாது. கவனிக்கணுங்க, கவனிக்கணும். ஆக எதை சார்ந்திருக்கிறோம், நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமது நம்பிக்கை என்ன? நமது அஸ்திவாரம் என்ன? ஊழியத்துக்கான அஸ்திவாரம் எது வைக்கிறோம்? நம்ம சில ஊழியர்களை பாருங்கள், எந்த நேரம் பணத்தை குறிச்சே பேசுவாங்க, சில உலகப்புற காரியத்தை குறித்தே பேசுவார்கள். அஸ்திவாரம் என்ன அது குறித்து பேசுறது இல்லை, அதை கேட்க விரும்புறது இல்லைங்க விசுவாசிங்க. அதாங்க பிரச்சனைங்க. இது கவனிக்கணுங்க. அஸ்திவாரம் ஆகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்கு அஸ்திவாரமா இருக்கிறாரா? அவர் கொடுத்த போதனைகள், அவருடைய உபதேசங்கள், அதன் மேல் விசுவாசம் இருக்கா?
நமது சபை அப்படி கட்டமானு பார்க்கணுங்க. சத்தியத்தை போதித்து, வசனத்தை போதித்து, அதன் மேல் கட்டப்படுகிற வாழ்க்கை, அதன் மேல் கட்டப்பட சபைத்தா என்றென்றைக்கு நிற்கும். இந்த சபையை இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்து வாசல் மேற்கொள்வதில்லை. அப்படின்னா ஆண்டவரை நம்பி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி ஜீவிக்கிற தேவ மக்களே, உங்களை சாத்தானோ பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. பில்லி சுன்னி கட்டுகளோ மந்திரவாதமோ தொட முடியாது. உங்க சபை அழிக்க முடியாது, உங்க குடும்பத்தை அழிக்க முடியாது. ஆண்டவரே நமக்கு அஸ்திவாரமா இருந்த ஆண்டவர் நம்பியிருக்கிற தேவ ஜனமே, உங்களை எந்த சக்தியும் தொட முடியாது. ஆகத்தான் சொன்ன, மேலே இருந்து வருகிற சோத்திரம் மழையோ, ஆக பக்கவாட்டில் அடிக்கிற வெள்ளமோ, மோதி அடிக்கிற காற்று எதுவா இருக்கட்டுங்க, மேலே இருந்து வரும் மழை அப்படின்னு சொன்னா வானவனத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சோதனைகள், பில்லிசூனி கட்டம், மந்திரவாதம் எதுவா இருக்கட்டும், எந்த சோதனையா இருக்கட்டுங்க, உலக பிரகாரம் ஒரு நஷ்டங்கள், அதான் பெருவெள்ளம், நஷ்டம், தோல்வி எதுவா இருக்கட்டும், எல்லாம் நிற்க முடியும். எப்போ ஆண்டவர் இயேசுவே நமது அஸ்திவாரமா இருந்தார். ஆகவே இன்னைக்கு உங்க வீடு தள்ளாடிக்கிட்டு இருக்குதா, குழப்பத்தில் இருக்குதா, கொஞ்சம் அஸ்திவாரத்தை சோதனை பண்ணி பாருங்க. நாம் எதன் மேல் அஸ்திவாரம் போட்டு, நமது அஸ்திவாரம் என்ன? ஆண்டவர் இயேசுவா, உலகமா, பணமா? அதை பார்த்து இன்னைக்கு ஆண்டவரை நம்புங்க, அவர் மேல் அஸ்திவாரம் போட்டு வசனத்தின்படி வாழுங்க. ஸ்தோத்திரம். உங்களை அழிக்க எந்த சக்திக்கும் இடமில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்கிற வாழ்க்கை புத்தியுள்ள மனுஷன் கட்டின கண்மலையும் கட்டிப்பட்ட வீடு. அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2:14 வாசிங்கள. 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியையில் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்தபடியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா விசுவாசத்துக்கு அடையாளமே கிரியைதாங்க, இல்லையா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு எல்லாம் தலையாட்டி எல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கையில இல்லைன்னா செத்த விசுவாசம். அது சொன்ன கேட்டு அதன்படி செயல்படுகிற அதுதான் சோத்திரம், விசுவாச கிரியை. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளை கேளுங்க, அதன்படி வாழ பிரயாசப்படுங்கள், புத்தி உள்ளவர்களா இருப்போம். உங்க அஸ்திவாரத்தை, உங்க வீட்டை யாராலும் அழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த அஸ்திவாரத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாதுங்க, பூமிக்கு அடியில் தான் இருக்கும். ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்கும். வீட்டை பார்த்து இது உறுதியான வீடுன்னு சொல்ல முடியாது. உறுதியான வீடுன்னு எப்போ சொல்ல முடியும்? அஸ்திவாரம் எப்படின்னு பொறுத்து தாங்க, இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, சில வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரமா ஆடம்பரமா இருக்கும். அவங்க பேச்சு நட உடல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தா அவங்கள போல இருக்கணுங்க, அந்த சபையை போல இருக்கணும் என்று வெளி தோற்றத்தை வைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். அதை வைத்து நாம் உறுதி செய்ய முடியாது. அது ஸ்ட்ராங்கான சபை, அது ஸ்ட்ராங்கான குடும்பம், அப்படி பலமுள்ள குடும்பம்னு மேலோட்டமா வெளி தோற்றத்தை வைத்து முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அஸ்திவாரத்தை பொறுத்து தான். ஆகவே எப்படி உபதேசத்தை கேட்டு சத்தியத்தின்படி குடும்பம் இருக்குதா, சபை இருக்குதா, அந்த தனிநபர் இருக்கிறாரா, அதை பார்க்கணுங்க. அதெல்லாம் உள்ளத்துல மறைந்திருக்கிற குணங்கள், மறைவான ஒரு வாழ்க்கை. அதில் எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, ரகசிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அது சுத்தமா இருக்குதான்னு பார்க்கணுங்க. அது வெளியே தெரியாது. ஆனா வெளியே தெரியாத மறைந்திருக்கிற அந்தரங்க வாழ்க்கையில சுத்தம், பரிசுத்தம், ஆண்டவரோட ஆழமான உறவு, இதை வைத்துத்தான் உங்க வீடு நிற்குமா நிற்காதான் முடிக்கு வரணும். ஆகவே அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். ஆக லூக்கால சொல்லும்போது இதை ரொம்ப அவர் அழகா சொல்லுவார். அதை சொல்லிட்டு அடுத்து குறிப்பாக்கணும். லூக்கா 6:48 வாசிங்க பார்க்கலாம். 6:48. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு. ஆழமாய் தோண்டி, அதை லூக்கா பயன்படுத்துறாரு. அப்ப ஆழமாய் தோண்டினா வேத வசனத்திலும் உபதேசத்திலும் பக்தியுள்ள வாழ்க்கையிலும் ஆண்டவர் உறவிலும் ஆழமா இருக்கணுங்க. பேசிக் இது தாங்க. அவர்களை, அந்த குடும்பத்தை, அந்த சபையை, அந்த தனி நபரை அசைக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஆகவே கேட்கிறவங்க
வேத வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேத வசனத்தின்படி வாழ்க்கை குடும்பம் கட்டப்படும் நீங்கள் சிந்தியுங்கள். இல்லைன்னா மணல் மேல் கட்டினவனை போல ஆயிரும். மணல் மேல் கட்டுறதுன்னு என்ன, அந்த வித்தியாசத்தை அடுத்த குறிப்பிட்டு சொல்லுவேன். மனித சித்தம், மனித விருப்பம், மனித யோசனைகள், உலக பிரகாரமான வாழ்க்கை, இப்படிப்பட்ட மணல், இந்த மணலை தள்ளிவிட்டு கண்மேல மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டுகிற பிள்ளைகளாக இருங்க. உங்கள் வீடு அழியாதது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்பிக்கை என்னும் பாறை அப்படின்னு சொல்லும். இயேசுவின் மேல் வைக்கிற நம்பிக்கை. ரெண்டாவது, இந்த இரண்டு பேருக்குமான வேறுபாடுகள், இருவருக்குமான வேறுபாடுகள். இப்போ மத்திய 7:26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஸ்தோத்திரம். இப்போ ரெண்டு பேரையும் பார்க்கணுங்க. நம்ம புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன், இரண்டு பேருக்குள்ள வித்தியாசம். பொதுவா நான் இப்படி யோசிக்கிறது உண்டு. நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையுள்ளவர்களா, அதுதாங்க முக்கியம் நமக்கு. ஓ, எங்க சபை பெரிய சபை, மெகா சர்ச்சுங்க, 30,000, 40,000, 15,000, 10,000 இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைக்கு வருகை இருக்குமானால் எத்தனை பேர் ஆண்டவர் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருப்பான், அதை யோசிக்கணும். ஊழியக்காரங்க கவனிக்கணுங்க. 50 பேர் இருந்தாலும் சரி, அல்ல 100 பேர் இருந்தாலும் சரிங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க தான் முக்கியம் நமக்கு, இல்லைங்களா? அதுதாங்க சபை, ஆண்டவருக்குமாக உத்தமமான சபை, அதுதான் அஸ்திவாரம் உள்ள சபை, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபைன்னு வாசிக்கிறோமே. நம்ம தேசத்துக்குள்ள எடுத்துருங்க. நம்ம தேசத்துல கிறிஸ்தவத்தின் எண்ணிக்கை எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறத விட அத்தனை பர்சன்டேஜில் எத்தனை பேர் உண்மையான கிறிஸ்தவர்கள்? 2-3% இருக்குன்னு சொல்றாங்க. அதுல கூட எத்தனை பேர் உண்மையா இருக்கிறாங்க? உண்மையான கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? அதுதான் முக்கியம் நமக்கு. அது இல்லாம 20%, 30% பிரயோஜனம் கிடையாதுங்க. கவனிக்கணும். அதைத்தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. இரண்டு பேருக்குமான வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இதுல இருந்து சிம்பிளா அதே நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியாத மிக முக்கியமான சத்தியம். முதல்ல, புத்தி இல்லாதவனின் கட்டடம். மறுபடியும் ஒரு விஷயம், 7ஆம் அதிகாரத்துல 26 வாசிப்போம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தி இல்லாத மனுஷன், இவன் புத்தி இல்லாத மனுஷங்கிறதுக்கு பல காரணங்கள், ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது. அது ஒன் பை ஒன்னா அப்படி ஸ்பிரிச்சுவலாக பேசுவேன். கத்திரி பிள்ளைகள் கேட்கணும், கேட்டு எந்தெந்த போய் நம்ம சரி பண்ணணும், சரி பண்ணிக்கிடுங்க. இவன் புத்தி இல்லாத மனுஷங்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம்னா, மணல் மேல் கட்டினவன் நம்ம பார்க்குறோம். இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இவன் அவசரப்படுகிறவன். அவசரப்படுகிறவன் நல்லா கவனிக்கணுங்க. எல்லாத்துக்கும் அவசரம். நின்று வசனத்தை கேட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்வோம், எல்லாம் உட்கார்ந்து வசனத்தை கேட்போம். அப்படிலாம் இல்லை, அவசரம். எல்லாத்துக்கும் அவசரம் தான், இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ இருக்கிற விசுவாசம் என்ன கேட்குறாங்க? மெசேஜா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். எப்படிங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணுமா? அது எப்படி ஷார்ட்டு எப்படி ஸ்வீட்டாக இருக்குன்னு தெரியல. அவசரம், வந்தோமா போனோமா. இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு கூட்டத்தை பாருங்க, ரொம்ப நேரம் பேசினா அங்கே ஏற்கிறது இல்லை, அதுக்கு செவி கொடுக்கறது இல்லை, இல்லையா? 1 மணி நேரம் பிரசங்கம்னா அதுக்குள்ளே 1000 முறை கடிகாரத்தை பார்க்கறவங்க தான் பெருகி இருக்கிறாங்க. எங்கே ஷார்ட்டாக பேசுகிறாங்க, 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுகிற சபை எது? அதை தேடி போகிற கூட்டம் பெருகிவிட்டது. இவர்கள் அவசரப்படுகிறவர்கள், மணல் மேல் வீட்டை கட்டுகிறவர்கள், புத்தி இல்லாத மனிதருக்கு ஒப்பிடுறாருங்க. ஆகவே கேட்குறவங்க அவசரப்படாதீங்க. உங்களுடைய கட்டடம் நிலைத்திருக்கணும்னா பொறுமையா கட்டடத்தை பாருங்க, பொறுமையா கட்டினா தானே உண்டு, இல்லையா? அவசரம் விட்டு கட்டினா அது நிலம் அப்படித்தான் இருக்கும். அப்படித்தாங்க வாழ்க்கையும். அவசரப்படாதிருங்கள். ஆகவே இவர்கள் அவசரப்படுகிறவர்கள். ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 19:2 கொஞ்சம் வாசிங்களேன்.
ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். கால் துரிதம், அவசரம், உடனே செய்யணும், உடனே கட்டணும், உடனே பிடிக்கணும். இன்னைக்கு பாருங்க, இப்போ நடக்கிற திருமணங்கள், இந்த இளம் தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இப்பொழுது உடனே 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள விவாகரத்துக்கு போகிறாங்க. துக்கமான ஒரு விஷயங்க. ஏன், என்ன காரணம் கேட்டு பாருங்க. நான் நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. நான் நினைச்சது போல என் மனைவி இல்லைன்னு சொல்றான். அந்த அம்மா சொல்லுது, நான் நினைச்சது போல அவர் இல்லை. ஏன்னா 3 மாசத்துல நினைச்சது போல இருந்துருமா? கொஞ்சம் கவனிக்கணுங்க. 6 மாசம் நடந்துருமா? ஒரு கல்யாணம் பண்ண மகன் சொன்னா, அவன் வளர்ந்த சூழ்நிலை வேற, அந்த பொண்ணோட சூழ்நிலை வேற, வித்தியாசமா சூழ்நிலை வளர்ந்தவர்கள் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் ஒருவர் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நேராக உத்தமாய் வாழ்ந்து வீட்டை கட்டணும்னா நேரம் எடுக்கத்தான் செய்யும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிடணும், விட்டு கொடுக்கணும், சகிக்கணும், அன்பு செலுத்தணும். அதை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு காலமாகும். அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்படுவது தான் இன்றைக்கு மணல் மேல் கட்டின வீடு விழுந்து போனது போல அநேக இளம் தம்பதிகள் விவாகரத்துக்கு கோர்ட்டும் கேஸும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கவனிக்கணுங்க. நீங்கள் மணல் மேல் கட்டுறவங்களா, கண் மேல கட்டுறீங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இதை நான் தியானித்த பொழுது சிலருக்கு பாருங்க, இந்த புத்தி இல்லாத மனுஷன், அவனுக்கு வீடு வேண்டும், அதில் ஆசை, அவனுக்கு வீடு கட்டணும், ஆனால் அஸ்திவாரத்தை குறித்து அக்கறைப்படலாமே. பார்த்தீங்களா? இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இதை கட்டணும், அதை கட்டணும், ஆனால் அஸ்திவாரத்தை குறித்து கவலைப்படுவதில்லை. இல்லையா? பாவ உணர்வடைந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது உணர்வடைந்து தன் ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக நிறுத்தி சரிபடுத்தி கொண்டு நியாய தீர்ப்பு குறித்து வரப்போகிற அழிவை குறித்து எல்லா அக்கறை அதை கேட்டு நம்ம சரிபடுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த பொறுமையுள்ள வாழ்க்கை இல்லை. ஆனால் வீடு வேணும், அஸ்திவாரத்துக்கு கவலைப்படல். இதாங்க அஸ்திவாரம். நியாய தீர்ப்பு குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற தண்டனை குறித்து பாவ உணர்வடை ஆத்மாவை ஆண்டவருக்கு நேராக சரிபடித்து கொண்டு இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துக்கு அநேகருக்கு அக்கறை இல்லை என்னை. ஆகவே தான் சபையாகட்டும் குடும்பமாகட்டும் இன்றைக்கு இடிந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இளம் தம்பதிகளாக இருந்தா கேளுங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. இதை கேட்டு ஸ்தோத்திரம், நீங்கள் பொறுமையா இருங்க, அவசரப்படாமல் வீட்டை கட்டுங்கள். அப்புறம் 3வது, இந்த மணல் மேல் கட்டின புத்தி இல்லாதவன் அப்படின்னா மேலோட்டமான ஒரு வாழ்க்கை. மேலோட்டமான வாழ்க்கை, ஆண்டவரோட ஆழமான உறவு இல்லை. இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் மேலோட்டமான வாழ்க்கை. மேம்புள்ள மேய்கிற மாடுன்னு சொல்லுவாங்க. சில மாடுகளை பார்த்தீங்கன்னா அப்படியே மேம்புள்ள மாட்டம் மேய்ஞ்சிட்டு போவாங்க. அது பார்த்து எலும்பு தோலுமாகி செத்தே போயிருங்க. அப்படி இல்லைங்க. வசனத்தை கேளுங்க, வேதத்தை கேட்டு தியானம் பண்ணி அதன்படி வாழ்கிறவர்களே பாக்கியவான்கள். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீங்களா? 1ஆம் சங்கீதம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நம்ம எப்படி இருக்கிறோம்? அவசரப்படாங்க. அப்புறம் ஸ்தோத்திரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வாழாதீங்க. அப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு இந்த மணல் மேல் வீட்டு கட்டின யாருன்னு, பாடுகள் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், நஷ்டம் வேண்டாம், எப்போ ஆசீர்வாதம் தான் வேணும். இல்லையா? மணல் மேல் கட்டுற மாதிரி ஆழமாக தோண்டலை, தோண்டி அஸ்திவாரம் போடலை. யாருன்னா, அவர்களுக்கு பாடு கஷ்டம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும். இல்லை இல்லை இல்லை, வேதம் அப்படி சொல்லலையே. இப்படிப்பட்ட உபத்திரவத்தை சகிக்க நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அநேக உபத்திர வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் புத்தி சொன்னார்கள். இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இல்லையா? ஸ்தோத்திரம். தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற அவரும் துன்பப்படுவார். வேதம் சொல்லிருக்கீங்க அப்படி. அப்போ பாடு வேண்டாம், துன்பம் வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டும்னா நீ மணல் மேல் வீட்டை கட்டுகிறாய், அது சின்ன காத்து கூட விழுந்து போயிடும். வெரி சிம்பிளா பேசுறேன் உங்களுக்கு. ஆகவே புத்தி இல்லாத மனுஷனை போல் இராமல் புத்தி உள்ள மனுஷனை போல் இருங்க. அவசரப்பட்டு கட்டாதீங்க. ஸ்தோத்திரம். வீடு தேவைதான், ஆனால் அஸ்திவாரத்தை கூட அக்கறை கொள்ளுங்க. மேலோட்டமாக வாழாதீங்க. ஸ்தோத்திரம். ஆழமான அஸ்திவாரம் போடுங்க.
பாடுகள் சோதனைகள் வந்து கேட்டு சகித்து வாழ பழகுங்கள். ஸ்தோத்திரம். அப்புறம் கூட சொல்லலாம், இவர்கள் உலக பிரகாரமான வாழ்கிற மக்கள். உலக பிரகாரம் வாழ்கிற மக்கள் தான் இது எல்லாம் கிடையாது, இது எந்த உபதேசம் கிடையாது, இஷ்டம் போல வாடுறதுங்க, கண்டதே காட்சி அப்படின்ட்டு வாழ்கிறது தான் உலக பிரகாரமானவர்கள். நாம் அப்படி இல்லை. ஆகவே புத்தி இல்லாத மனுஷன்னா மணல் மேல் கட்டணா உலக பிரகாரமாக வாழ்கிற மக்கள். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வேகத்தில் சர்ச்சுக்குள்ள வருவாங்க, உடனே ஞாசம் எடுப்பாங்க. அவர்களை ஆசை விருப்பம் நிறைவேறலைன்னா வந்த வேகத்தில் போயிடுவாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ அப்படித்தா இல்லையா, ஏதோ ஒரு ஆசையில் வர்றதுங்க, வந்து ஆண்டவர் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டணுமே, வசனத்தை கேட்கணுமே, பரலோகம் போகணுமே, அப்படிலாம் இல்லை. ஏதோ யாரோ ஏதோ சொன்னது கேட்டு வர்றதுங்க. ஆசை விருப்பம் நிறைவேறல, சில ஜெபம் கேட்கப்படலாம், உடனே பின்வாங்கிடுவாங்க. ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 30:12 கொஞ்சம் வாசிங்களேன். 30:12. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. அழுக்கற கழுவப்படாமல் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறவர்கள், இது போதும் அப்படின்னு இருக்கிறவங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகிறோம், அடே அப்பா ரொம்ப சந்தோஷம், அது போதுங்க, வந்தமா போனமா. தங்கள் பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறவர்கள், பாவம் மற கழுவாதவர்கள். வேதம் ரொம்ப அழகா இருக்குதுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் மேலோட்டமான வாழ்க்கை வாழாம அஸ்திவாரம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் வீடு நிலைத்திருக்க வீடா இருக்க முயற்சி பண்ணுங்க. எந்த சோதனைக்கும் தப்பக்கூடிய கிருபை கத்து தருவார். சரி, இப்போ வேறுபாட்டில் முதல் மனுஷன் பார்த்துட்டோம். ரெண்டாவது மனுஷன் புத்தி உள்ள மனுஷன். இப்போ நம்ம வாசிக்கலாமா? அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 24-25 மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. புத்தியுள்ள மனுஷன். இப்போ அந்த லூக்கா 6:47-48 வாங்க, இது கொஞ்சம் விவரமா சொல்றாரு பாருங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோன்றி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆழமாய் தோண்டி, அவன் தாங்க புத்தி உள்ளவன் இல்லையா? திருவசனத்திலும் சத்தியத்திலும் ஆண்டவரோட ஆழமான உறவிலும் ஆழமாய் அவன் கற்பாறை மேல் தோண்டி கட்டுகிறவன் புத்தி உள்ளவன். சுருக்கமாக சொல்ல போனால் அவன் அவசரப்படாமல் நேரம் எடுத்து கொள்ளுகிறவன் இல்லையா? அதாங்க ரொம்ப முக்கியம். அவசரப்படாமல் நேரம் எடுத்துக்கொண்டு ஜபத்திற்கும் உபவாசத்துக்கும் போதனைக்கும் தங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அவசரப்படவே கூடாது, நேரம் எடுக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆழமாய் நீங்க தோண்டி பெரிய கட்டணம் கட்டினா நேரம் எடுக்கத்தான் செய்யுங்க. ஆகவே அதற்கென்று நேரத்தை செலவிடுங்க. வேதத்தை தியானிப்பதற்கு, ஆண்டவரோட ஆழமான உறவுக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஸ்தோத்திரம் இல்லையா, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒரு அடையாளம். சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாவற்றுக்கும் இயேசுவையே சார்ந்து வாழ்கிறவர்கள் அதான் புத்தி உள்ளவர்கள். அதுதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கண்மலை கிறிஸ்து அவர் மேல் கட்டப்படுகிற வீடுன்னு. எல்லாவற்றுக்கும் இயேசுவே சார்ந்து வாழ்கிறவர்கள். எப்படி அஸ்திபாரத்தமாக வீடு நிற்குதோ அது போல எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லைங்களா? எனக்கு ஆண்டவர் போதும், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படி ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அது எதுவாக இருக்கட்டும், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரக்கத்தை போல் இருப்பான்
இது சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஆக அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆக இயேசுவையே நம்பி வாழ்கிறவன் நேரம் எடுத்து தன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை பக்குவப்படுத்திக் கொள்கிற புத்தி உள்ளவன். இதை தியானிப்பதற்கு ஆண்டவர் இயேசு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு முக்கியமான 3 நபர்களை பார்க்கணும். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 58லிருந்து 60 வசனம் கொஞ்சம் வாசி பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57லிருந்து வாசிங்க. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இது முதல் மனுஷன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி வந்த மனுஷன், அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஆனால் நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. என்னை நம்பி பணத்துக்காக வராத, பொருளுக்காக வராத, புகழுக்காக வராத, அதெல்லாம் என்னிடத்துல இல்லை. ஸ்தோத்திரம். என் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா என் ஊடி சேர்மானா இரு அப்படின்றாரு இல்லைங்களா? ஆக பணம், பொருள், உலக ஆசீர்வாதத்தை நம்பி வராத. சரி, அப்போ பணம், பொருள், ஆசை இதெல்லாம் நம்புறவன் யாரு? மணல் மேல் கற்றவன். அப்புறம் அடுத்து பாருங்க, அடுத்த ஆள் பாருங்க. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, என் தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு போயிட்டு வரேன்னு உத்தரவு கேட்கிறான். எதுக்கு கேட்கிறான்? தகப்பன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் இவன் கேட்கறத பாருங்க, அடக்கம் பண்ணதற்கு உத்தரவு தார் அப்படின்னா, தகப்பன் மரித்த பிறகு தகப்பனுடைய ஆஸ்தி யாருக்கு? யாருக்கோ போயிடும், எவனோ எடுத்துக்கிடுவான். ஆகவே அந்த ஆஸ்தியெல்லாம் என் பேருக்கு எழுதி வைத்துக்கொண்டு என் பங்கு எடுத்துக்கொண்டு பிறகு வருகிறேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா? இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்லன்ட்டாருங்க இல்லையா? ஆண்டவரை பின்பற்றுகிற தெய்வ மக்கள், ஸ்தோத்திரம், கவனிக்க, உலக பிரகாரம் ஆசை, உலக பிரகாரம் விருப்பம், உலக காரியங்கள், இதுக்கு முதலிடம் கொடுக்காம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இதெல்லாம் 2வது 3வதா வைக்கணுங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் பின்பற்றினால் அந்த ஊழியம் நல்லா இருக்கும், அந்த வீடு நிலைச்சிருக்கும். 3வது ஒருத்தர் சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பிவித்து கொண்டு நான் வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நான் வரேன் ஆண்டவரே, ஆனா முதல்ல போயிட்டு ஃபேர்வெல் மீட்டிங் எல்லாம் வைத்து எல்லா டாட்டா சொல்லிட்டு அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன். என் பாட்டி, என் தாத்தா, மாமா, அக்கா எல்லாரிடத்திலும் நான் அனுமதி வாங்கி கொண்டு வருகிறேன். உத்தரவு தார். இவன் யாருன்னா டபுள் மைண்டட் பர்சனுங்க, இருமனம் உள்ளவன். ஆண்டவர் வேணும், ஆஸ்தியும் வேணும். ஆண்டவர் சொன்னாருங்க, சோத்திரம், 2 மனுஷன் ஊழி செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? 2 எஜமான்களுக்கு ஊழி செய்ய ஒரு நாளும் கூடாது அப்படி சொல்றாரு. ஆனா இவன் டபுள் மைண்டட் பர்சன். ஆகவே யாக்கோபு சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன், அவன் தான் மணல் மேல் கற்றவங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, டபுள் மைண்டட் பர்சன் இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி, இயேசுவை சார்ந்து, இயேசுவே என் வாழ்க்கை என்று நம்பி ஊழியமா படித்தாங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே நமது அஸ்திபாரமாக ஊழியத்தை செய்யுங்க, ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார் உங்களுக்கு. ஆகவே அருமையான கத்திரி பிள்ளை, இந்த 2 பேரும் வித்தியாசத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். புத்தி இல்லாதவன், புத்தி உள்ளவன். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம நிதானித்து பார்த்து, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுங்கள். ஒரு குறை அப்பா உங்களுக்கு வைக்க மாட்டா. உங்கள் ஊழியம், குடும்பம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது இறுதி எச்சரிப்பு. இப்போ மத்தேயு 7:27. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.
அந்த வீடு முழுவதும் அழிந்தது. பெருமழை, பெருவெள்ளம், பெரும் காற்று, இந்த 3 சோதனைக்கும் நிற்க முடியாமல் விழுந்து அழிந்து போன ஒரு வீடு என்று ஆண்டவர் எச்சரித்து சொல்லி இந்த பகுதி நமக்கு காட்டுறார். அதாவது கடைசி நாளிலே உண்டாக போகிற நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை. இறுதி நாளிலே நியாய தீர்ப்பு முன்பாக நாம் நிற்க வேண்டும். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நியாயம் தீர்க்க ஒரு நாள் நமக்கு உண்டு. நரகமா பரலோகமா என்கிற நியாய தீர்ப்பு கொடுக்க ஒரு நாள் நமக்கு இருக்கிறது. அந்த இறுதி நாளை மனதில் வைத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது கவனமா வாழணும் என்று இறுதி எச்சரிப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தாங்க இந்த 27. அந்த வீடு முழுவதும் அழிந்தது. மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, வசனம் தான் ரொம்ப முக்கியங்க. மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். தானியத்தை ஆக தூற்றுகிறவர், அதாவது கோதுமையை பதரிலிருந்து பிரித்தெடுக்கிற வரப்போகிறார். அப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கென்று ஆயத்தப்படணும் அப்படி சொல்றார். கவனிக்கணுங்க, தூற்றுக்கூட கையில் இருக்குதுன்னு சொன்னா தானியத்தை தூற்றி கோதுமையை பதரிலிருந்து பிரிக்கிற ஒரு நாள், அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. குறிப்பாய் சொல்ல போனால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் திட்டமா சொல்லப்படுது. கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சோத்து ஏனோ தானே வாழப்படாது. ஒரு நாள் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாள் முன்பாக நாம் நிற்க பாத்திரங்களா இருக்கணும். இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பாக போய் நிற்கிற பாவிகளா இருக்கப்படாது. ஸ்தோத்திரம். அந்த வெள்ளை சிங்க நியாய தீர்ப்புல என்ன நடக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. அது சொல்றதுக்கு முன்பு இந்த வசனத்தை வாசிடுவோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அது வெள்ளை சிங்க நியாய தீர்ப்பு குறித்து சொல்ற வார்த்தை. 20, 12 முதல் 15 வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அந்த நியாய தீர்ப்புல என்ன நடக்கும்னு வேதத்துல திட்டமா சொன்ன ஒரு 3 பகுதி உங்களுக்கு காட்ட விரும்புறேன். குறிப்பா மத்திய 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசி பாருங்க. ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஆவிகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், கர்த்தாவே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு கத்துறாங்க ஒரு கூட்டம். வெள்ளை சிங்காசன நியாயத்தின் அதுதான் நடக்க போகிறது. ஆண்டவரே கர்த்தாவே 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 கர்த்தாவே, இதெல்லாம் செஞ்சோமே, இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோமே அப்படின்னு கூச்சல் இடுகிற ஒரு கூட்டம். இன்னொரு இடத்துல பாருங்க, நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 25:11 பாருங்களேன். 25:11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அந்த கூட்டம் பாருங்க, முந்தைய கூட்டம் கர்த்தாவே கர்த்தாவே இதெல்லாம் நாங்க செஞ்சோமே தரங்க. இந்த கூட்டம் சொல்றாங்க, இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகள், ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். இப்ப மணவாளம் வந்துட்டாருங்க, விருந்து சாலைக்குள்ள போயிட்டாரு. அந்த புத்தி உள்ள 5 கன்னி உள்ள போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது. இப்போ எண்ணெயை வாங்கிட்டு அவசரம் வர்றாங்க, வந்து பார்த்தா கதவு அடைக்கப்பட்டது. அவங்க கத்தி கூச்சல் போட்டது, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். இவ்வளோனா ஊர்வலத்தில் ஒன்னா தான் வந்தோம், இவ்வளோ பிரயாசப்பட்டோம், அதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ண திறக்க வேண்டும். 2வது கூட்டம் கத்தி கதறுகிற கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருக்குதுங்க,
மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 38 வாசித்து பாருங்க. 25-38. எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அப்படின்னு அங்க ஒரு கூட்டம் பாருங்க. ஆண்டவரே, எப்பொழுது சாமி அந்நீராக பார்த்தோம், வியாதி உள்ளதாக பார்த்தோம், வஸ்திரம் இல்லாதவங்க பார்த்தோம், ஆண்டவரே எப்போ காவலில் இருந்தீங்க கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நான் வஸ்திரம் இல்லாதே வஸ்திரம் கொடுத்தீங்க, பசியா இருந்து போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்து தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியனா இருந்தீங்கன்னு சேர்த்து கொண்டீங்க அப்படின்னு நீதிமானுக்கு சொல்ற. அநீதிமானு சொல்ற, நான் அப்படிலாம் இருந்தேன், இந்த சிறியன் ஒருவனுக்கு எதுக்கு எனக்கே செய்து நீங்க எனக்கு செய்யலப்பா. அவதான் சொல்றேன், அந்நியரா இருந்தேன், என்ன நீங்க சேர்த்துக்கல, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கல, நான் பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், போஜனம் தரலப்பா, நீங்க போங்க. பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்கா ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தோத்திரம் அக்னி கடலுக்கு போங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவரே நீர் எப்பொழுது அந்நியராக இருந்தீர், எப்பொழுது வஸ்திரம் இல்லாதிருந்தீர் என்று கூச்சலிற கூட்டம் வெள்ள சிங்காசனை ஆயிட்டு. இதுக்கெல்லாம் ஆண்ட சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? கவனிக்கணுங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மத்திய 7ஆம் அதிகாரத்துல நீங்கள் 23 வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள். இந்த 3 பேருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். அந்த கூச்சல் போற இடத்துல கர்த்தர் சொல்ற, உங்களை எனக்கு தெரியாது, போக இருந்து என்று சொல்ல அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். அதுதான் இறுதி எச்சரிப்பு. அவர்கள் வீடு அழிந்தது, அழிந்தது. இதை இவ்வளோ நேரம் கேட்ட கத்திரி பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துடணும். அந்த வசனத்தை வைத்து நெத்தியடி மாதிரி வசனம் சொல்லுவாங்களே, வாசிங்க பார்க்க. நீங்கள் எப்படி இவ்வளோ நேரம் கேட்டுக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம் முதல்ல வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த பட்டியலில் நீங்க இருக்கீங்களா பாருங்க. அப்படின்னா நீங்க மணல் மேல கட்டினவங்க, உங்களுடைய முடிவு கஷ்டம், அகன்று போங்கள். இன்னொரு பட்டியல் இருக்குது, கலாத்தியர் 5:19, 20, 21 வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அதுதான் சொன்ன, அந்த வீடு அழிந்தது. இந்த லிஸ்ட்ல பட்டியல்ல நீங்க இருக்கீங்களா? அதை கேட்கறவங்க நீங்க இருக்கீங்களான்னு பார்த்துருங்க. அதாவது பாவத்தில் விழுவது என்பது அது நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் பலகீனத்தை நிமித்தம் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உடனே மனம் திரும்பி பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரோடு உறவை பலப்படுத்தி விடுங்க. அப்படி மனம் திரும்பாத பாவத்தின் விளைவுத்தான் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் தடுக்கிறது. நல்லா கவனிக்கணும். மனம் திரும்பாம இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைத்தான் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க விடாமல் தடையா இருக்கிறது. அதாச்சன காரியங்கள். ஆகவே இதை கேட்டவங்க உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஸ்தோத்திரம் பாவ அறிக்கை செய்து வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வசனத்து மேல் கட்டப்பட்டு வாழுங்க. ஸ்தோத்திரம். பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும், ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் புத்தி உள்ள மனுஷனை போல் கண்மலை மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டினது போல இருப்பீங்க. உங்கள் வாழ்வு நீடிச்சிருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.